வண்டியில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆலப்பக்கம் காலேஜ் பக்கத்தில் ஒரு வண்டி கடையை பார்த்தேன். சரி அப்படி நேராக போய் வண்டி நிப்பாட்டிட்டு சரி நேராக வருவோன்னு வந்தேன். அப்படியே வீடியோவை எடுத்துக்கிட்டே வந்தேங்க. அப்படியே வந்து திரும்பினா ஜகார்ந்து பீஃப் பக்கத்துலேயே முட்டை பீஃப் கறியோட முட்டையும் இருந்துச்சு. பக்கத்தில் இட்லியும் வந்து இருந்துச்சு. எல்லாமே கறி எல்லாம் இருந்துச்சு. தலைவர் வந்து பரோட்டா போட்டுக்கிட்டாரு. சரி ஓகே பரோட்டா போட்டுகிட்டே இருந்தார். நானும் சரி எனக்கு ஒரு கலக்கி கொடுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னார். சகான்னு பார்த்தா கலக்கிய ஒரு முட்டையை எடுத்து கலக்கிய வந்து ஒரு இதெல்லாம் போட்டு கிரேவியெல்லாம் போட்டு பக்காவாக போட்டு சூப்பராக அது பாருங்க இங்கே பாருங்க அப்படி அடித்து இப்படி ஊற்றினார். தகான்னு எடுத்தார். செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே வண்டி கடைனா வண்டி கடை தாங்க. நம்ம ஆலப்பக்கத்துலேருந்து மதுரை வாயிலேருந்து ஆலப்பக்கம் ரோடுங்க. பாருங்கள் பெப்பர்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. உடனே டக்குன்னு எடுத்தார். தட்டுனா கூட சாதா தட்டை காட்டினேன். இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாழை தட்டில் தான் போட்டு தருவோம்னு சொல்லி வாழை இலையில் போட்டு சூப்பராக கொடுத்தாருங்க. அதோட அந்த இது கிரேவியும் சேர்த்து, அதாவது சிக்கனும் சேர்த்துங்க. சொன்னங்க உண்மையில் வெறும் 15 ரூபா தாங்க.